சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய ஆடி வெள்ளி தினத்தில் நல்மனதுடன் இறை வழிபாடு செய்து தெய்வத்தின் பூரண நல்லாசியை வேண்டுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. ஆன்மீகத்தில் உண்மை உணர்வோடும் தொண்டுள்ளத்தோடும் ஈடுபடும் போது என் காட்சி உண்டு. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மையகரம் மற்றும் தென்பொன் பரப்பி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் சம்பந்தமூர்த்தி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். நான் திருச்சி. என் பேர் இந்திராணி. என் வாழ்க்கையில் 28 வருஷமாக வந்துட்டுருக்கேன். குருஅம்மாவை நம்பினேன். இதுவரை என் குருஅம்மா எனக்கு நல்ல வழியே காட்டியிருக்கா. மக்களுக்கு நல்ல வழியை காட்டுறா. இந்த பூமியில் மண்ணை மிதித்ததுக்கு அருள் புரிகிறா. எனக்கு நிமிஷத்தில் பாப்பாத்தி போல் எனக்கு கனவுல எனக்கு அருள்வாக்கு சொல்கிற சக்தி ஒளியுது. எனக்கு குருஅம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருஅம்மா இல்லாமல் நான் வாழலை. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க குருஅம்மா. என் மக்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க. என் கணவனுக்கு ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லி நல்லபடியாக 7 வருஷமாக நல்லா இருக்கார். குருஅம்மா எனக்கு ஃபோட்டோ போட்டு காமிச்சாங்க. எனக்கு குருஅம்மா ஆப்ரேஷன் வேணாம், நல்லபடியாக இருக்கான், உனக்கு ஆயுஸ் அவனுக்கு கெட்டியாக கொடுத்துருக்கேன், நீ எப்போதும் என் மண்ணில் மிதிச்சிட்டு என்னை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட
மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம், அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.